லூசிட் கனவுகள், லூசிட் ட்ரீம். இந்த வார்த்தை எல்லா மொழியிலுமே லூசிட் என்றே சொல்லுவார்கள். நீங்கள் கனவு காணும் பொழுது அதே நேரத்தில் நான் கனவு காண்கின்றேன் என்ற ஒரு உணர்வு இருக்குதா பாருங்க. உங்களுக்கே தெரியுதா? இப்ப நான் கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. பொதுவாகவே நம்ம கனவெல்லாம் எப்படின்னா, கனவு போய்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தெரியாது. நான் முழிச்ச பிறகுதான் இப்ப நான் கனவு கண்டேன் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த லூசிட் கனவுகள் என்னன்னா, நீங்கள் கனவு காணும் பொழுதே கனவு காண்கின்றேன் என்ற ஒரு உணர்வு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். யாருக்கு இது போன்ற கனவுகள் அதிகமா வருதோ, நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறீங்க, நீங்க மனநலத்தோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே உங்களுடைய கனவுகளை எல்லாம் லூசிட் கனவுகளாக நீங்கள் மாற்ற வேண்டும். மற்ற கனவுகள் கனவு முடித்த பிறகுதான் ஞாபகம் வரும். லூசிட் கனவு மாத்திரம் நாம் கனவு கண்டு கொண்டே இருக்கும் பொழுதே நான் கனவு காண்கிறேன் என்று நமக்கு தெரியும். இதற்கு ஒரு அடையாளம் சொல்லணும்னா, சினிமா படத்தை எடுத்துக்கலாம். நம்ம பார்வையாளர்களாக போறோம், தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம படத்தை பார்க்க முடியுமே தவிர அதில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் படம் எடுக்கக்கூடிய டைரக்டர் அவர்களுக்கு படம் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது சில கதை வச்சிருப்பாங்க. சில நேரத்தில் படம் எடுக்க எடுக்க அவர்களுக்கு மாற்று கருத்து வரும். சில டைரக்டர், எல்லாம் இல்லை, சில டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, கதைகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஹாலிவுட் பட டைரக்டர் ஒருத்தர் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், அருமையான ஒரு டைரக்டர். அவர் படங்கள் எடுக்கும் பொழுது ஒரிஜினலா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஆனால் படம் எடுக்கும் பொழுது அவருக்கு புது புது கருத்துக்கள் ஏற்படும். அந்த கருத்துக்களுக்கு தகுந்தாற் போன்று அவர் அந்த படத்தை மாற்றிக்கொண்டே வருவார். சில நேரத்தில் சில பகுதிகள் ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க, ஆனால் இந்த கதையோடு பொருந்தவில்லை என்று எடுத்து விடுவார். சில இடங்களில் அந்த கருத்தையே மாற்றி விடுவார், கதையை மாற்றி விடுவார். இவ்வாறாக அவர் தனக்கு இருக்க அந்த உள்ளுணர்வை பயன்படுத்தி அந்த சினிமாவை வழி நடத்தும் போது ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் எடுத்த எல்லா படங்களும் பயங்கரமான ஹிட், மிக அருமையாக ஓடும். ஏனென்றால் அந்த படத்தை எடுக்கும் பொழுதே அவர் சில மாற்றங்களை செய்து கொண்டிருப்பார். பாருங்க, நீங்க ஒரு படத்தோட டைரக்டர்னா அந்த படத்தை உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தார் மாதிரி எடுக்க முடியும். இதே பார்வையாளராக போனால் படத்தை பார்க்க மட்டும்தான் முடியும். அப்ப மற்ற கனவுகள் என்னன்னா, தியேட்டருக்கு நீங்க பார்வையாளராக செல்வது போன்று. அப்ப கனவுகளை பார்க்க தான் முடியும். ஆனால் இந்த லூசிட் கனவுகள் உங்களை டைரக்டராக மாற்றி விடுகிறது.